குழந்தைங்களா, கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டோட நடுவுல இருக்க தென்னை மரத்து மேல ரோசின்ற ஒரு அழகான சின்ன குருவி தன்னோட கூடை கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டுல கோரி ராணின்னு ரெண்டு காக்கை தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரோசி குருவியோ தனக்கு சொந்தமான இடத்துல நிறைய தக்காளி செடியை பயிரிட்டு இருந்தது. ரோசி குருவி ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்ததுனால அந்த காட்டுல அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீர்களையும் உரங்களையும் அதிகமா கொடுத்துச்சு. அதனால அந்த காட்டுல அந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பழங்களா இருந்தது. ரோசி குருவி அந்த தக்காளி செடிங்களுக்கு அதிகமா தண்ணீர் உரம் வச்சதுனால அந்த பழங்களும் நல்ல பெரிய பழங்களா இருந்தது. செடியும் பெரிய செடியா இருந்தது. அதே சமயம் கோரிக்காகமும் தன்னோட நிலத்துல தக்காளியை பயிரிட்டு இருந்தது. கோரிக்காகம் அந்த தோட்டத்துக்கு ஒண்ணுமே பண்ணாதனால தக்காளி செடியும் ரொம்ப சின்னதாகவும் அந்த பழங்களும் ரொம்ப சின்ன பழங்களாகவும் இருந்தது. கோரிக்காகம் தன்னோட தோட்டத்தை சரியா கவனிக்காம தன்னோட வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தன்னோட பயிர்கள் எல்லாம் விளையாம இருக்கிறது அதுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் கோரிக்காகவும் அந்த பக்கம் போற வழியில ரோசி குருவியோட தோட்டத்தை பார்த்துச்சு. அடேங்கப்பா, இந்த ரோசி குருவி தோட்டத்துல மட்டும் எப்படி இவ்வளோ பழங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. செடிகள் கூட நல்ல பெருசா இருக்கு. இந்த ரோசி குருவி என்ன பண்ணுது? அந்த சமயம் ரோசி குருவி தன்னோட தோட்டத்துக்கு வந்துச்சு. கோரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ரோசி, உன்னோட தோட்டத்துல மட்டும் எப்படி தக்காளி செடியெல்லாம் பெருசாகவும் பழங்கள் அதை விட பெருசாகவும் இருக்கு. என்னோட நிலத்துல பாரு, எல்லா பழங்களும் சின்ன சின்ன பழங்களா இருக்கு. கோரி அண்ணா, நான் இந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீரை தினமும் கொடுப்பேன். அதுக்கு தேவையான உரங்களும் அப்பப்ப நான் வைப்பேன். அதனாலதான் செடிகள் வந்து பார்க்க பெருசாவும் பழங்களும் கொஞ்சம் பெருசாவும் உங்களுக்கு தெரியுது. நீங்களும் உங்க தோட்டத்துல அதிக உரங்களை வச்சு நிறைய தண்ணீர் ஊத்துனா செடிகள் நல்லா இருக்கும் அண்ணா. போதும் போதும், உங்ககிட்ட சும்மா கேட்டா நீ ஓவரா செய்வ. பயிர்களை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? உன் வேலையை மட்டும் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காவும் அங்கிருந்து பறந்து போச்சு. கோரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கீங்களே, என்னாச்சு? அந்த ரோசி குருவி தோட்டத்துல மட்டும் அதோட செடிகளும் பழங்களும் ரொம்ப பெருசு பெருசா விளைஞ்சிருக்கு ராணி. எனக்கு அதை பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட தோட்டத்துல அந்த மாதிரி எந்த ஒரு செடியும் இல்லை. எல்லா செடியும் சின்னதாகவும் பழங்களும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கு. மார்க்கெட்ல போய் கொடுத்தா நம்ம பழங்களை யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. கோரி, நீங்க தக்காளி செடிகளை சரியா பார்த்துக்காததுனால தான் அந்த பழங்கள் எல்லாம் அப்படி இருக்குங்க. நீங்க வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டே இருந்தா எப்படி அது சரியா இருக்கும்? கோரி, நான் ஒரு ஐடியா தரேன். பேசாம நீங்க அந்த ரோஸ் குருவி தோட்டத்துல போய் எல்லா பழங்களும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துருங்க. ரோசி குருவிக்கு நம்மன்னு தெரியாதுல்ல. இல்லை ராணி, நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த காட்டிலேயே நானும் ரோசி குருவியும் தான் தக்காளி செடியை பயிர்றோம். அதனால நான் சந்தையில் கொண்டு போய் விற்றா அவங்க என் மேலே தான் சந்தேகப்படுவாங்க. இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா சொன்னால் அதை ஒன்றுமே செய்ய தெரியாது. உங்ககிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த ரோஸு குருவினால எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப சண்டை வருது. இந்த நாளைக்கு அந்த தக்காளி பழங்களை ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோரிக்காகமும் அவங்க வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. ரோசி குருவியும் தன்னோட தோட்டத்துக்கு பறந்து போச்சு. அப்படி பறந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு வயதான பறவை ரோசி குருவியை கூப்பிட்டுச்சு. சின்ன குருவியே இங்க வா. ரோசி குருவியும் அந்த வயதான பறவை பக்கத்துல போச்சு. சின்ன குருவியே, நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எனக்கு இந்த கால்வலினால ரொம்ப தூரம் பறந்து என்னால சாப்பாடு தேட முடியல.
நீ உன்னோட நிலத்துல இல்ல உன்னோட வீட்டுல ஏதாவது சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தருவியா? ஆ, கண்டிப்பா தருகிறேன் பாட்டி. உங்களுக்கு நான் தராமலா? நான் இப்ப தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்ப உடனே போய் என்னோட தோட்டத்துல தக்காளி பழங்களை உங்களுக்காக நான் பறிச்சு கொண்டு வந்து தரேன். கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி அங்கிருந்து வேகமா தன்னோட காட்டுக்கு பறந்து வந்தது. தன்னோட தோட்டத்துல இருந்த தக்காளி பழங்களை ஒரு கூடை நிறைய பழங்களை பறிச்சுக்கிட்டு அந்த பாட்டிக்காக பறந்து கொண்டுட்டு போச்சு அந்த பாட்டி இருக்கிற இடத்துக்கு. இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு இந்த பழங்கள் போதுமானதாக இருக்கும். ரொம்ப நன்றி சின்ன பிறவி. இந்த காலத்துல கேட்டதும் உதவி செய்யறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அது உன்கிட்ட இருக்கு. நீ எப்பவும் நல்லா இருப்ப. இந்த பழத்துக்கான காசை என்னால கொடுக்க முடியல. மாறாக என்கிட்ட ஒரு பெரிய கூடை இருக்கு. அந்த கூடைய நீ வச்சுக்கிட்டா உனக்கு இந்த கூடை நல்ல உதவியா இருக்கும். இந்தா சின்ன குருவி, இந்த கூடைய நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பறவை ரோசி குருவி கிட்ட அந்த கூடைய கொடுத்துச்சு. சரிங்க பாட்டி, எனக்கும் நேரம் ஆச்சு. நான் தோட்டத்துல போய் என்னோட தக்காளி பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில விற்கணும். நான் வாரேன். அதே சமயம் ரோசி குருவி தோட்டத்துக்கு வந்த கோரிக்காகவும் ரோசி குருவியோட தக்காளி பழங்களை எல்லாத்தையும் பறிச்சிருச்சு. ஒரே ஒரு தக்காளி பழங்களை மட்டும் பறிக்காம விட்டுருச்சு. கோரிக்காகவும் ரோசி குருவி வர்றதுக்குள்ள அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. அந்த தக்காளி பழங்களை எல்லாம் ஒரு ஆத்துல கொட்டி விட்டுருச்சு. அந்த ஆத்தோட அந்த தக்காளி பழங்களை எல்லாம் ஆத்தோட ஓடி போயிடுச்சு. அதே சமயம் தன்னோட தோட்டத்துக்கு ரோசி குருவி வந்தது. கடவுளே, என்னாச்சு? நான் பயிர் செய்த எந்த தக்காளி பழமும் என்னோட தோட்டத்துல இல்லையே. ஏதோ ஒரு தக்காளி பழம் மட்டும் இருக்கே. இது யாரு பண்ண வேலையா இருக்கும்? யாரு என்னோட பழங்களை எல்லாம் திருடிட்டு போயிருப்பா? கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் அந்த பாட்டி கொடுத்த ஒரு பெரிய கூடையில ரோசி குருவி எடுத்து போட்டுச்சு. உடனே அந்த கூடை நிறைய தக்காளி பழங்கள் வர ஆரம்பிச்சது. கடவுளே, என்ன இது? நான் பயிரிட்ட பழங்கள் எதுவும் என்னோட தோட்டத்துல இப்ப இல்ல. ஆனா ஒரே ஒரு பழம் என்னோட கூடை நிறைய ஆயிடுச்சு. இது எப்படி முடியும்? கடவுளே, இந்த பரிசை நீ எனக்கு கொடுத்தன்னு நான் நினைச்சுக்கிறேன். மார்க்கெட்ல போய் இந்த பழங்களை எல்லாம் நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லி ரோசி குருவி மார்க்கெட்ல போய் பழங்களை விற்க ஆரம்பிச்சது. அந்த கூடையிலிருந்து பழங்களை எடுக்க எடுக்க கூடை குறையவே இல்லை. திரும்ப திரும்ப பழங்கள் அந்த கூடையில நம்பிக்கிட்டே இருந்தது. ரோசி குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே சமயம் கோரிக்காக நிலத்துல பயிரிட்ட தக்காளி செடியெல்லாம் ரொம்ப காஞ்சு போய் நின்னது. அட கடவுளே, என்ன இது? எப்படி என்னோட பயிர்கள் மட்டும் இப்படி காய்ந்து போயிருக்கு? ஒருவேளை நம்ம ரோசி குருவிக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் நம்மளுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாரோ? ஆமாம், நம்ம இப்போவே போய் அந்த ரோசி குருவிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காக ரோசி குருவி இருக்க இடத்துக்கு பறந்து போச்சு. ரோசி, என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னோட தோட்டத்துல இருந்து தக்காளி பழங்கள்லாம் பிடுங்கி ஆற்றுல போட்டேன். என்ன மன்னிச்சிரு ரோசி. இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன சொல்றீங்க காலையில? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? நான் அந்த பழங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உரம் வச்சு தண்ணி ஊற்றி அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஈஸியா அதை பிடுங்கி ஆற்றுல போட்டேன்னு சொல்றீங்களேண்ணா. சரி காலையில, இனிமேல நீங்க இந்த தவறை செய்யாதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இது. நீங்க உங்க தவறை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டீங்களே, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி எந்த நிலையும் பண்ணவே கூடாது. சரி ரோசி, நான் இனிமேல் எந்த ஒரு தப்பையும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. குழந்தைங்களா,
இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டதை நினச்சி செஞ்சோன்னா அது நம்மளுக்கே திரும்ப கிடைக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.